வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் கௌசிக்க ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முடிஞ்சு போன விஷயத்தை விட்டு அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணி ஆகணும். அது போல தான் இந்த இடத்துல நம்ம ரேணுகா இருக்காங்களா, ரேணுகா என்கிற சுடரி, அவங்களோட முழு விவரமும் எல்லாமே ஒரு பக்கம் போலீஸ்க்கு தெரிய வருது. சுடரி எங்கே போனா என்ன ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்திரகாந்தா மேடம் வலை வீழ்ச்சி தேடின்னு இருக்காங்க. என்னடா அப்படி பண்ணா ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேணுகா 2 கொலை பண்ணவங்க. அதுவும் அவங்க கல்யாணமான போன இடத்துல கொஞ்சம் தகராறு, அதில் கொலை பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. அப்படிப்பட்ட ரேணுகாவை தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகாந்தா மேடத்தை அங்கே அப்பாயின்மெண்ட் போட்டாங்க. அவங்க போயிட்டு அப்படியே சும்மா அந்த இடத்துல எல்லா தாலையும் ஒரு பக்கம் தேடி தேடி வளவிசி தேடுறாங்க. ஆனால் எங்கே பார்த்தாலும் என்ன பார்த்தாலும் ஆளே காணும். என்ன தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் உட்காந்து இருக்க அந்த சமயத்தில் தாங்க திடீர்னு ஒரு ஃபோன் கால் யார் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ஸ்டபிள் கிட்ட வந்து இந்த மாதிரி தான் நான் அந்த ரேணுகாவை இங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுடரி ரேணுகாவா நடிச்சுன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லொகேஷனுக்கு கரெக்டா நம்ம கதிரேசன் இருக்காருல, அவர் எப்படியாவது தான் பொண்ணை கூட்டின்னு போயிட்டு அந்த வீட்டில் உட்கார வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டின்னு போனாரு. கரெக்டா அந்த அழைச்சின்னு போற மாதிரி இவர் மாசா கிளாஸா அந்த இடத்துக்கு சந்திரகாந்தா மேடம் வந்துடுறாங்க. நம்ம விஜய் ஒரு பக்கம், மறுபக்கம் நம்ம மல்லி, எல்லாரும் ஒரு பக்கம் நின்று இருக்கிற போதே இவளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி அவளை அரெஸ்ட் பண்ணி இழுத்துன்னு போகிறாங்க. ஐயா சாயே, என் பொண்ணு இப்போ தான் உயிரோட வந்திருக்கா, அவளுக்கு பழைய நினைவு எதுவுமே இல்லை, நீங்கள் மாற்றி அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க, அவளை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கதறி அல்றாரு. ஒரு பக்கம் நம்ம ரேணுகாவும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்டிங்கை போட ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே பார்க்கணுமே அந்த இடத்துல நம்ம விஜய் 2 கொஸ்டின் கேட்குறாரு. அதுக்கு சுடரி ஒரு ஆர்வ கோளாறுல தெளிவான பதில சொல்லிடுறாங்க. உடனே அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போக சொல்லிடுறாங்க. ஏன்னா இவன் உண்மையான ரேணுகா இல்லை, ரேணுகா இந்த மாதிரி பதிலே சொல்லியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே கதிரேசனுக்கு அது புரிய வந்துடுது. ஏன்டா எவ்வளோ ஒருத்தைய கூட்டின்னு வந்து என் பொண்ணுன்னு சொல்லிட்டு என்கிட்ட விட்டுட்டு பார்க்குறியா, என்ன இப்போ ஏமாற்றி ஒரே அடி அந்த கேஸ் தப்பிக்க பார்க்கலாம்னு நினச்சேன். சும்மா விட மாட்டேன், உன்னை சும்மா விட மாட்டேன், திரும்ப உன் மேல் கேஸ் போடுவோம், உன்னை கேஸ் போட்டு உன்னை ஜெயிலில் தள்ளாமல் நான் விட மாட்டேன். ஆடா திருப்பியும் வேதலை மரம் முருங்கை மரம் ஏறுதடா, என்னடா உங்களுக்கு பிரச்சனை, எதனா ஒன்று சொல்லி தொலைங்களாடா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் ரொம்பவே ஒஸ்ட்டாக போயின்னு இருக்குங்க. இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது, எதில் போய் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல. கேவலத்துலேயும் கேவலமாக தான் போயின்னு இருக்குது. சரி முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இதை பற்றி யோசிச்சு ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்தபடியான விஷயத்தை தான் நம்ம யோசிச்சாகணும். அது போல் சிந்திச்சு செயல்பட்டோம்னா கண்டிப்பா வெற்றி நமக்கு தான். சரி ஓகே, வெற்றி கிடைக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், நம்ம ரேணுகா என்கிற சுடரி இப்போ ஜெயிலுக்கு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களாங்க. இது மொத்தமே நம்ம ரேணுகா என்ற சுடரியோட கனவு தாங்க. அவங்க கனவுல அவங்கள பற்றியான இமேஜினேஷன் எல்லாமே வருது. அவங்க திடீர்னு அரெஸ்ட் பண்ணுற மாதிரி, ரேணுகா மல்லி வீட்டுக்கு போயிட்டா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, மல்லியை தன்னை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. ஏன்னா நிஷா ரொம்பவே ஒரு பக்கம் சதி வேலை செஞ்சுன்னு இருக்காங்க. நிஷாவோட ஒவ்வொரு ஆக்ஷன் மூமெண்ட் எல்லாமே ஒரு பக்கம் பர்ஃபெக்டாக இருக்குது. எப்படியாவது ரேணுகாவை பழைய மாதிரி தீர்த்து கட்டின மாதிரி இப்பயும் தீர்த்து கட்டினா உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டுன்னு தெரிஞ்சுன்னு இருக்காங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது, எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியுங்க. ஒரு பக்கம் தீவிரமாக தான் இருக்காங்க. அந்த பிரச்சனைக்கு ஒரு எண்டே இல்லையா, அதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பக்கம் கேள்விகள் எழும்புது. என்னங்க பண்ணுறது, எல்லாமே ஒரு பக்கம் முடிவு எல்லாமே இருக்குது. ஆனால் அதை எந்த விதத்தில் எடுத்துன்னு போகிறோம், எப்படி அதை எடுத்துன்னு போயிட்டு நம்ம அந்த இடத்துல டெலிவரி பண்ணுறோம், அதை பொறுத்து தான் எல்லாமே ஒரு பக்கம் முடிவாகும். சரி முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இதை பற்றி பேசி ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்தபடியான விஷயத்தை நம்ம யோசிச்சு திங்க் பண்ணி செயல்பட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றி நிச்சயங்க. அடுத்து என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க ஸ்கூலில் வந்த உடனே ரேணுகாவோ பார்த்துறாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி கேவலமாக ஃபீல் ஆயிடுது. என்னடா அவங்க திரும்பவும் வந்துட்டாங்களே, திரும்ப என் வாழ்க்கைக்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்களே, இவங்களை பார்த்தாவே எனக்கு ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ரொம்பவே ஒஸ்ட்டான பிஹேவியரை காட்டுறாங்க அந்த இடத்துல. சரி ஓகே, இது மேலெல்லாம் பண்ணாத வேண்பா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி எடுத்து சொல்கிறாங்க. எனக்கு உன்னை மட்டும் தான் பிடிக்கும், உன்னை தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சுறாங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் இருக்க கதிரேசன் ஒரு பக்கம் குழப்பத்து மேலே குழப்பத்தை கிளப்புறாரு. என்னடா இது, இந்த மாதிரி பிரச்சனை ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்குது, இது ஒரு முடிவே இல்லையா, இதே மாதிரி பிரச்சனை போயின்னு இருந்தால் என்ன தான் பண்ணுறது, இதுக்கெல்லாம் ஒரு முடிவுன்னு ஒன்று இருந்தால் தானே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்காங்க. அந்த முடிவு என்னவா இருக்கும் ஏதுவா இருக்கும்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாதுங்க கருத்து கணிப்பு மூல. ஏன்னா எந்த நேரத்தில் எப்படி பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அதை முழுக்க நம்ம தவிர்த்தாகணும். இதுக்கு ஒரே ஒரு ரீசன் தாங்க, கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் பண்ண ஒரு முட்டாள்தனம் தான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்க யாரு என்ன எவருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருங்க. அதை விட்டு ரேணுகா மாதிரியே இருக்காங்கன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தரை மனநிலை பாதிக்கப்பட்டவரை டைரெக்டாக அங்கே கூட்டினது தான் தப்பு. ஹாஸ்பிட்டலுக்கு போன தவளையே செக் பண்ணி எதனா சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு பார்த்தேன், அங்கேயும் எதுவும் செக் பண்ணி எந்த ஒரு தகவலும் வரல. அதனால் முற்றிலும் ஒரு கோணலாகவே இருக்குது. இந்த முற்றிலும் கோணலுக்கு எதனா ஒரு விடை கிடைக்குமா, இதுக்கு ஒரு பதில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு முடிவு, இதுக்கு ஒரு எண்டு கார்டே இல்லையா சார் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. பார்ப்போம், வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கான நேரம் காலம் எல்லாமே நமக்கு கூடி வந்துக்கிட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக வெற்றி கிடைக்கிற நேரத்தில் ஒரு பக்கம் சக்ஸஸ் மிக அருமையாக இருக்குங்க. ஏன்னா எந்த இடத்துல நம்ம வீழ்றோம் அந்த இடத்துல எழுந்து காட்டுறது மிகப்பெரிய ஒரு வெற்றின்னு சொல்லிட்டு நம்ம கருதலாம். இதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து
ரேணுகா கிட்ட போயிட்டு 2-3 விஷயம் எல்லாம் பேசினிருக்காங்க. அப்போ தெளிவாக பேசுகிறாங்க. இவர் ரேணுகாவே இல்லை, சுடரி மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி வேற ஆள் மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காரு நம்ம விஜய். யாருக்கு என்ன பதில் சொல்கிறது, எப்படி இதை நம்ம தவிடுபொடி ஆகுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்திலே இருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.